வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். உடல்நலம் மனவளம் காத்து, அறநெறி நின்று ஒழுகி, மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழும் வாழ்வே யோகம் எனப்படும் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கான கவிதை வரிகள். இதை உணர்ந்து அறமாற்றி எல்லோரும் வாழ்ந்தால் இயல்மை ஏது, பஞ்சமா பாதகங்கள் ஏது, குறையறிவால் எழுகின்ற குற்றங்கள் ஏது, கோவில்கள் தவம்பயில தத்துவங்கள் கற்க, முறையாக திருந்திய நற்கலாச்சாலைகளா, மொழி நாடு பொருள்துறையில் பகை பிணக்கு போர் அச்சம் இவை ஏது, சிறைச்சாலை விலங்கினங்களுக்கு கூட வேண்டாம், சிந்தனையும் சிக்கனமும் சீர்திருத்தம் ஏற்போம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமிஜி முதல்ல சொல்றது உடல் நலம் மனவளம் காத்து என்று சாமிஜி சொல்றாங்க. மனிதன் 4 நிலைகளில் வாழலாம். ஒன்று உணர்ச்சி நிலை, இன்னொன்று உணர்வு நிலை, அமைதி நிலை, பேரானந்த நிலை. நம்முடைய மனதை உடல் அளவில் எல்லை கட்டி கொண்டு நாம் வாழும்போது, உடலையே நான் என்று மனதை செலுத்தி வாழும்போது அருகுண வயப்பட்டு 5 பெரும் பழிச்செயல்களில் தான் நாம் வாழ முடியும். அது உணர்ச்சி நிலை. நம்முடைய மன அலைச்சூழல் 14லிருந்து 40 வரை போகும். அப்போ ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி வெளியேறிக்கொண்டே இருக்கும். உடல் நலம் பாதிக்கும், மனவளம் பாதிக்கும். அடுத்ததாக நமக்கு தியானத்தில் புருவ மத்தியில் ஆக்னையில் மனம் வைத்து ஞான கர்ம இந்திரியங்களை இயக்க சொல்கிறாங்க சுவாமிஜி. அந்த நிலையில் நாம் ஞான கர்ம இந்திரியங்களை நாம் பயன்படுத்தி வாழும்போது அந்த 10 இந்திரியங்களுக்கு அடக்கம், உறுதி, நுட்பம், சக்தி, செயல்திறன் கிடைக்கும். அளவு முறை மீறாது, மாறாது, முரணாக அனுபவிக்க மாட்டோம், அலட்சியப்படுத்த மாட்டோம், அளவு முறை காப்போம். அப்போ புருவ மத்தியில் ஆக்னா சக்கரத்தில் பிட்யூட்டரி கிளாண்டில் நாம் மனதை வைத்து நாம் இயக்கும்போது இந்த நிலையில் நம்முடைய மன ஃப்ரீக்வன்சி என்பது 13 to 8க்குள்ளே இருக்கும். அடுத்ததாக ஒரு எண்ணம், சொல், செயல் வரும்போது நாம் தலை உச்சியில் நினைவை வைத்து, அதே போல் இந்த பிரபஞ்ச அளவில் நாம் மனதை வைத்து வாழும்போது மன ஃப்ரீக்வன்சி 4லிருந்து 7, அந்த தீட்டா அலைன்னு சொல்லுவாங்க சாமிஜி. அந்த நிலையிலிருந்து நாம் இயக்கும்போது நாம் ஒரு அமைதி நிலையில் வாழலாம். அதை தாண்டி இறைநிலை இணைப்போடு சுத்தவெளி கும்மிருட்டோடு அந்த சிவகலத்தில் இணைத்து கொண்டு வாழும்போது நமக்கு மன அலைச்சூழல்ங்கிறது 3லிருந்து 1. அந்த டெல்டா அலையில் இருக்கும்போது அதுதான் நம்முடைய உடல் நலத்தையும் மனவளத்தையும் காக்கும். மனம் இறைநிலையோடு இணைந்திருந்து இந்த உடலை நாம் இயக்கும்போது அந்த வாழ்க்கை தான் சிறந்த ஒரு வாழ்க்கை. அதுக்கு அடுத்தபடியாக அறநெறி 3 என்று சாமிஜி நமக்கு சொல்கிறாங்க. சித்திரை திங்கள் முதல் நாள் மாலை 5:30 மணிக்கு சுவாமிஜி இறைவுணர்வு அறநெறி என்ற தலைப்பில் நமக்கு அருளரங்கத்தில் சிந்தனை விருந்து கொடுக்குறாங்க. அப்போது சாமிஜி சொல்கிறாங்க, தவத்தில் இந்த 2 ஒழுக்க பண்பாட்டை சேர்த்து கொள்ளுங்க. ஒழுக்கம், கடமை, ஈகை, இந்த 3ல் இந்த ஒழுக்கத்துக்கான 43 ஒழுக்க பண்பாடு வள்ளலார் கொடுத்துருந்தாங்க. அதையும் சுருக்கி சுவாமிஜி 14 ஒழுக்க பண்பாடாக கொடுத்தாங்க. அதையும் சுருக்கி 7 ஒழுக்க பண்பாடாக சாமிஜி கொடுத்தாங்க. அதையும் சுருக்கி 5 ஒழுக்க பண்பாடாக கொடுத்தாங்க. சாமிஜியை இன்னும் ஒழுக்க பண்பாட்டை கொஞ்சம் சுருக்கி கொடுங்க சாமிஜி என்று சொன்ன போது தான் சித்திரை திங்கள் தாரநாண்டு முதல் தேதி 2 ஒழுக்க பண்பாட்டை கொடுத்தாங்க. இந்த 2 ஒழுக்க பண்பாட்டை நாம் தவ முடிவில் ஒரு 3 முறை சேர்த்துங்க என்று சொல்லி, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று சாமிஜி கொடுத்தாங்க. அதையே சாமிஜி ப்ராக்டிக்கல் மேன். நாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எலி, கரப்பாம்பூச்சி, அதே போல் கொசு, இதெல்லாம் நம்ம அடிக்கிறோம். அது கூட நம்ம அன்பர்களுக்கு ஒரு உயிர்களுக்கு துன்பம் தர மாட்டேங்கும்போது அப்போ சாமிஜி என்ன சொன்னாங்க,
நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று மாற்றிக்கொள்ளுங்க. மனிதநேயம் வரட்டும், அதற்கப்புறம் ஆன்மநேயம் மலரட்டும் என்று சொன்னாங்க. அப்போ நாம் அறநெறியான ஒழுக்கத்தோடு நம்ம வாழும்போது கடமை ஈகிய சிறப்பாக செய்யலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.